ஹரிஹர வீரமல்லு ட்ரெய்லரு ஜூலை 3ஆம் தேதி காலை 11:10க்கு ரிலீஸ் ஆகிறதாக அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஜி பிரகாஷுடைய பிளாக்மெயில் படம் ஆகஸ்ட் 1ஆம் தேதி வேர்ல்டு விட தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிறதாக அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. சாம் சிஎஸ் மியூசிக் பண்ணுறாரு. இரவுக்கு 1000 கண்கள் டைரக்ஷன் பண்ணா மூமாறன் டைரக்ஷன் பண்ணுறாங்க. அந்த படத்தை ஜி பிரகாஷ், பிந்து மாதவி நடிக்கிறாங்க. அந்த படத்தில் 3 BHK சென்சார் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. ஜூலை 4ஆம் தேதி இந்த படம் தேட்டர்ஸில் வேர்ல்டு விட ரிலீஸ் ஆகும். மாமன் வேர்ல்டு டிவி மற்றும் OTT பிரீமியர் சீக்கிரமாகவே ரிலீஸ் ஆக போகிறதாக அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. இந்த படம் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர் ஆனது. SJ சூர்யாவுடைய கில்லர் படத்துக்கான பூஜை போட்டு ஷூட்டிங்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 2 நாளைக்கு முன்னாடி SJ சூர்யா மறுபடியும் டைரக்ஷன் பண்ணுறாரு. 10 வருஷங்களுக்கு பிறகு கில்லர் படத்துக்கான பூஜை ஸ்டில்ஸு ரிலீஸ் ஆகிருக்கு. பாம் டைட்டில் டீசரு ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த டைட்டில் டீசருக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அர்ஜுன் தாஸ், ஸ்வதிமிகா, ராஜசேகர், காளி வெங்கட், நாசர், அபிராமி, சிங்கம்புலி, பாலசரவணன் நடிக்கிறாங்க. டி மான் மியூசிக் பண்ணுறாங்க. தி லெஜெண்டுடைய நெக்ஸ்ட் படத்துக்கான ஷூட்டிங்கு முழு அளவில் ஆக போகிறது. இந்த வருஷம் தீபாவளிக்கு வேர்ல்டு விட தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகிறதாக லெஜண்ட் சரவணன் சொல்லியிருக்காரு. விமலோடைய கலாட்டா ஃபேமிலி ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரு ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு இருக்குது. ஃப்ரீடம் செகண்ட் சிங்கிள் சாங்கு ஜூன் 30ஆம் தேதி ஈவினிங் 5 மணிக்கு ரிலீஸ் ஆகிறதாக சொல்லியிருக்காங்க. ஹரிஷ் கல்யாண் நெக்ஸ்ட் படத்துக்கான ஸ்டில்லு ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படம் ஆக்ஷன் படம். அது லிஃப்ட் பட டைரக்டர் வினீத் வரப்பிரசாத் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணுறாங்க. அஜித் குமாருடைய மேனேஜர் சுரேஷ் சந்திரா AK-64 படத்தை பற்றி அவருடைய எக்ஸ் அக்கௌண்ட்டில் அப்டேட் பண்ணியிருக்காரு. அவருடைய பயோவில் AK-64 அனௌன்ஸ்மெண்ட்டு சூன் அப்படின்ற மாதிரி. வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் லைனப்ஸு 2025லேருந்து 2027 வரைக்கும் பற்றின அனௌன்ஸ்மெண்ட்டை ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. சுந்தர் சி மூக்குத்தி அம்மன் 2 படத்தை டைரக்ஷன் பண்ணுறாரு. கௌதம் மேனன் ரவி மோகன் படத்தை டைரக்ஷன் பண்ணுறாரு. மாரி செல்வராஜ் தனுஷ் படத்தை டைரக்ஷன் பண்ணுறாரு. வெற்றிமாறன் தனுஷ் படத்தை டைரக்ஷன் பண்ணுறாரு. பிரேம்குமார் 96 பார்ட் 2 படத்தை டைரக்ஷன் பண்ணுறாரு. ஜூட் ஆந்தனி ஆர்யா படத்தை டைரக்ஷன் பண்ணுறாரு. அருண் ராஜா காமராஜ் விஷ்ணு விஷால் படத்தை டைரக்ஷன் பண்ணுறாரு. விக்னேஷ் ராஜா தனுஷ் படத்தை டைரக்ஷன் பண்ணுறாரு. செல்ல ஏவு டைரக்ஷன் பண்ணுறது விஷ்ணு விஷால் வச்சு. கணேஷ் கே பாபு டைரக்ஷன் பண்ணுறாரு. ஹீரோ இன்னும் ஃபைனலைஸ் ஆகலையா. வேல்ஸ் ஃபிலிம் தயாரிப்பில் தனுஷ் நடிக்க போகிற படங்களை பற்றி அறிவிச்சிருக்காங்க. விக்னேஷ் ராஜா டைரக்ஷனில் ஷூட்டிங்கு இந்த வருஷத்தில் ஸ்டார்ட் ஆகுது. மாரி செல்வராஜ் டைரக்ஷனில் ஷூட்டிங்கு 2026 ஸ்டார்ட் ஆகுது. வெற்றிமாறன் டைரக்ஷனில் வடசென்னை 2 படத்துக்கான ஷூட்டிங்கு 2026 செகண்ட் ஹாஃபில் ஸ்டார்ட் ஆகும். இது தனுஷ் நடிப்பில் வேல்ஸ் ஃபிலிம் தயாரிப்பில் அந்த படங்களுக்கான ப்ராஜெக்ட்ஸை பற்றி அறிவிச்சிருக்காங்க. ப்ரொடியூசர் ஐசரி கணேஷ் விஷ்ணு விஷாலுடன் 3 படங்களை பற்றி அறிவிச்சிருக்காரு. பேச்சுலர் டைரக்டர் சதீஷ் டைரக்ஷனில் ஃபர்ஸ்ட் படம். செகண்ட் படம் அருண் ராஜா காமராஜ் டைரக்ஷனில் செகண்ட் படம். தேர்டு படம் செல்ல ஏவு டைரக்ஷனில் கட்டா குஸ்தி 2 படம்.